विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे நமக. ஓம் ஸ்ரீ குரு பாதுகாப்பியாம் குருநாதர் பாபாஜியோடைய திருவடிகளை வணங்கி அடியன் மௌனத்தை முடித்தேன். இன்னைக்கு என்னம்மா பேச போறீங்க சொல்ல போறீங்கன்னா சுவாமி, இன்னைக்கு நாமளே நம்மளை வச்சு பரிசோதனை செஞ்சுக்கலாம். யாரெல்லாம் எந்த ஆன்மா வாழும்போது இறைவனை அடையும், எந்த ஆன்மா மறுபடியும் பிறப்பெடுக்கும் அப்படிங்கிறத எளிமையாக நான் பதிவில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை அடிப்படையில் யோசித்து பாருங்கள். இப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எப்படி வானத்துக்கும் பூமிக்கு மேலே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படி வாழும்போது எல்லா உயிர்களையும் இறைவன் சரிசமமாக தான் படைக்கிறார். ஆண் பெண் அலி சரி, இப்படி சரிசமமாக படைத்த இறைவன் அவங்க உடம்புக்குள்ள வேற்றுமை ஆண் பெண் அலி கொடுத்தாலும் கூட அவங்க உடம்புக்குள்ள சுவாசத்தை இறைவன் ஒன்னா தான் வச்சிருக்காரு. எல்லாருக்குமே இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா உடம்புல சுவாசத்தை ஒன்றாக வச்சிருக்காங்க. அந்த சுவாசத்தை யார் ஒருவர் உண்மையாகவே உணர்ந்து தன்னுடைய எண்ணத்தில இருந்து நினைவுகள்ல இருந்து விடுபட்டு சதா இறை நினைவோடு இறை சிந்தனையோடு யாரு வாழ்றாங்களோ அந்த ஆன்மா கட்டாயமாக இறைவனிடம் இந்த பிறவியில கட்டாயம் அது போய் சேர்ந்துரும், இரண்டரை கலந்துரும். இன்னொன்னு பாருங்க, சுகபோக வாழ்க்கையில் இருந்து கொண்டு இறைவனை எந்த உயிர் விரும்பினாலும் அந்த உயிருக்கு இறைவன் அவ்வளவு சீக்கிரம் மோட்சத்தை கொடுக்க மாட்டாரு. இன்னைக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரரா இருக்கலாம், பலாயிரக்கணக்கான கோவில்களை கட்டி கும்பாபிஷேகம் செய்த ஆன்மாவா கூட இருக்கலாம். ஆனால் இறைவனை அடைவதற்கு நம்ம கிட்ட இருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே நம்ம வரணும். ஒரு வெற்றிடமாக ஒரு பஞ்ச பரதேசி நிலையில எந்த ஒரு ஆன்மா அப்படியே தன்னை கரைத்து கொண்டு இறைவனுக்காக இந்த நிலையில வாழுதோ, அதுக்காக நான் இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாம் உடனே பரதேசியா மாறுங்க, துறவி பூண்டுருங்க அப்படிலாம் சொல்ல வரல சுவாமி. நம்ம கிட்ட நமக்கு போக மிச்சம் ₹1 கூட நமக்கு அதிகமா இருந்தாலும் கூட இறைவனை நம்ம அடைவதற்கு இது தடையா இருக்கு. அதை தான் நான் சொல்றேன். உண்மை சுவாமி, சத்தியம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நவீன காலத்துல கொடுக்கப்பட்ட நவீன பொருட்களை அனுபவித்து கொண்டு சுகமா இந்த உடம்பு வாழுது பாத்தீங்களா, இந்த உடல் பெற்ற ஆன்மீகவாதிகளும் நிச்சயமாக இறைவனை அடைய முடியாது. யார் தன்னையே கரைத்து கொண்டு இயற்கையால கொடுக்கப்பட்ட வசதிகள் கொண்டு இயற்கையோட கலந்து வாழ்ற அந்த காலத்துல வாழ்ந்தாங்க பாருங்க, அவங்க சீக்கிரமா எட்டி பிடிச்சிருவாங்க இறைவனை. ஆனா இன்றைய கலிகாலத்துல நம்ம மடம் என்ன சொல்றது ஆசிரமங்கள், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு நல்ல சுகபோகமா நிறைய பேர் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்ல இந்த உயிர்களுக்கு உடலுக்கு நம்ம அதிகமா நவீன பொருட்களை வைத்து சுகங்கள் நம்ம அதிகமா கொடுக்கும் போது கொஞ்ச நேரமாவது இறைவனை நினைப்பதற்கு இந்த உடல் உங்களுக்கு பக்குவத்தை கொடுக்காது. மனப்பக்குவத்தை காட்டிலும் உடல் பக்குவம், உடலில் இருக்கக்கூடிய புலன் அடக்கம் மிகவும் அவசியம் சுவாமி. சிவ சிவ, நீங்க உடலை அடக்கினால்தான் உள்ளத்தை அடக்க முடியும். உள்ளத்தை அடக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளம் உடலை ஒரு பொருட்டாவே எடுக்காது. அப்ப இந்த கலியுகத்துல பாத்தீங்க அப்படின்னா இறைவனை அடைவதற்கு நீங்க உங்களுடைய உடலையே ஒரு கருவியா கொண்டு உங்களுடைய உள்ளத்தை அந்த மனதை ஒரு சாட்சி பொருளா கொண்டு இறைவனை நீங்க சதா நினைத்து கொண்டு இருந்தாலே போதும் சுவாமி. சிவ சிவ, இதுக்காக நம்ம வேஷம் பூண்ட வேண்டாம், காவி கட்டணும், விபூதி வைக்கணும், ருத்ராட்சம் போடணும். நம்ம இந்த சுகபோகங்களை ஈடுபடணும். நான் யார் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு நம்ம காட்டணும். எனக்கு நல்ல ஆன்மீக வலிமையான சொற்கள் என்கிட்ட இருக்கு, நான் என்னை உணர்ந்திருக்கேன், ஆனா வெளியில நான் காட்டணும்னு துடிக்கிற எந்த உயிருக்குமே இறைவன் சீக்கிரமா இறங்கி வர மாட்டார். தன்னையே கரைத்து கொண்டு தண்ணீர் ஒடுங்கி இருக்கக்கூடிய இறைவனுக்கு யார் தன்னையே சரணாகதி கொடுக்குறாங்களோ அந்த உயிருக்கு நிச்சயமா விண்வெளி மூலமாகவே பிரபஞ்சத்தின் மூலமாகவே இறைவன் ஒரு ஒளி கதிரா நம்ம உடம்புல இறங்கிடுவாரு சுவாமி. சிவ சிவ, முயற்சி எடுத்து பாருங்க சுவாமி. ஏன்னா ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர், அதாவது என்னுடைய மக்கள், நம்மளுடைய மக்களே நான் சொல்றேனே, வீட்டுல உட்காந்துப்பாங்க, ஃபேன் போட்டுப்பாங்க, தியானம் எடுப்பாங்க. வெளியில இயற்கையோடு இணைந்து தியானம் எடுத்தோம் அப்படின்னாவே அதுவே நமக்கு இயற்கையானது, போதுமானது. ஆனா ஏசி போட்டுப்பாங்க, உட்காந்து நான் தியானம் பண்ணணுமா இன்னைக்கு அரை மணி நேரம் 1 மணி, இதுல ஒரு பலனும் கிடையாது. நீங்க வெட்ட வெளியில அமர்ந்து இயற்கையோட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தோடு இணைந்து இருக்கும் போதுதான்
உங்களுக்கு வந்து எல்லாமே இல்லைம்மா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், எங்ககிட்ட வந்து வெளியில் போகிறதுக்கான வசதிகள் இல்லை, மாடி இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்குன்னே நிச்சயமாக ஒரு இடம் வந்து இறைவன் நிச்சயமாக கொடுப்பாரு. அதில் அமர்ந்து நம்ம வந்து பயிற்சி எடுக்கணும் சுவாமி. ஒன்று இது ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்கிறேன், யாரும் வந்து தவறாக எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம நவீன பொருட்களோடு நம்ம இணைந்து நம்ம தியானம் தவம் நம்ம வெளிக்காட்டிக்கிட்டு நம்ம போகும்போது, இப்போ நான் செய்யறது கூட தவறு தான். யூடியூப் மூலியமா உங்களுக்கு இவ்வளோ பதிவுகள் கொடுக்குறேன் இல்லையா, ஆனால் இதில் ஒரு கேள்விக்குறி, நான் என்ன செய்ய? சிவ எல்லாரையும் அமர்ந்து ஒரு இடத்துல நான் உட்கார வச்சு இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்க முடியாது, எண்ணிலை மாறிடும் உங்களால. அப்ப ஏதோ என்னோட ஞான சேவை சிறிய காலத்துக்கு மட்டும்தான் இந்த சேவையும் கூட. ரொம்ப உணர்ந்துட்டேன் அப்படின்னா இது கூட எனக்கு வந்து தேவையில்லை. உண்மையான ஆன்மாக்கள் என்னை தேடி வந்துருவாங்க. சிவ சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.